அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக. இன்றைக்கும் ஒரு அருமையான தேவனுடைய வாக்குத்தத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58 அதிகாரம் 11 வசனம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். அல்லேலூயா. கடந்த காலங்கள் எல்லாம் திரும்பி பார்க்கும்போது ஆண்டவர் நம்மை அற்புதமாய் நடத்தியிருக்கிறார். இனிமேலும் நடத்துவார். அவர் ஏந்தை சுமந்து தாங்கி நடத்தினவர். இனிமேலும் அப்படியே செய்து நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய போகிறார். இன்னைக்கு அநேகருக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எதிர்காலத்தை குறித்த ஒரு சோர்வு. இனி வரப்போகிற காலத்துல நாங்க என்ன செய்ய போறோம் பிரதர், எங்க வாழ்க்கையில நாங்க எப்படி எதிர்காலத்தை நடத்த போகிறோம் தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு கலக்கம் அநேகருக்குள் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஒருவேளை நீங்களும் கூட கலங்கி இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் நித்தமும் நடத்த போகிறேன். மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி நடத்த போகிறேன். அப்பொழுது உன் எலும்புகள் நினமுள்ளதா இருக்கும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது அவர்கள் வனாந்தரத்திலே 40 ஆண்டுகள் நடந்து வந்தார்கள். அவர்களை கர்த்தர் அற்புதமாய் நடத்தினார். அது ஒரு மகா பெரிய ஒரு சாட்சி. ஆண்டவர் அவர்களுக்கு செய்த அற்புதங்கள் ஏராளம் ஏராளம். பாருங்கள், நெகேமியா 9 அதிகாரம் 21 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்படி 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரம் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. அல்லேலூயா. அவர்கள் வஸ்திரம் பழமையாய் போகவும் இல்லை, கால்கள் வீங்கவும் இல்லை. இவ்வளவு அற்புதமான தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாய் 40 ஆண்டுகள் நடத்தினவர் உங்களை நடத்தாமல் இருப்பாரா? உங்களுக்கு அற்புதம் செய்யாமல் இருப்பாரா? அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். வறட்சியான காலங்களில் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன். அப்பொழுது உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை மாத்திரம் உறுதியாய் சார்ந்து கொள்வோம். ஆண்டவரை மாத்திரம் உறுதியாய் பிடித்துக் கொள்வோம். எத்தனை சோர்வுகள், எத்தனை போராட்டங்கள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் நாம் விசுவாசத்தோடு இந்த வசனத்தை சார்ந்து அறிக்கை செய்வோம். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துவார். கர்த்தர் என் ஆத்மாவை திருப்தியாக்கி மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். அவர் என்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் மாற்றி என்னை ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோம். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய அற்புதங்களை செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதம் செய்ய காத்திருக்கிறார். அவர் உங்களை வரும் நாட்களிலே அற்புதமாய் நடத்த போகிறார். எத்தனையோ தேவைகள், எதிர்பார்ப்புகள் இந்த நாளில் காலையில கூட உங்கள் மனதில் இருக்கலாம். நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்த போகிறார். ஒவ்வொரு நாளும் நடத்த போகிறார். நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள், இஸ்ரவேல் ஜனங்களைப் போல. நான் உங்களுக்கு இந்த காலை நேரத்திலே ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? அருமை பிதாவே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அன்பான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் இருக்கட்டும். அவர்களை நித்தமும் நடத்தி இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை காண உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.